ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 7640 பேப்பரில் பார்ட் 1 எடுத்துக்கிறோம். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஆக்டிவ் டைரக்டரி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, டொமைன் கண்ட்ரோலர் எப்படி பண்ணுறது, கிளைண்ட் மிஷின் எப்படி பண்ணுறது, ஒர்க் குரூப்னா என்ன, இது எல்லாத்தையும் பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாம் காமனானது. ஒர்க் குரூப் அப்படிங்கிறது இருக்கிற ஒரு சிஸ்டம், அதுதான் ராஜா. அந்த சிஸ்டத்தை வேறு யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த சிஸ்டம் வேற எந்த சிஸ்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணாது. டொமைன் கண்ட்ரோலர் இவர் என்ன செய்வார்னா, இவரோட யார் யார் அட்டாச்சு ஆயிருக்காங்களோ அவ்வளோ பேரையும் இவர் தான் கண்ட்ரோல் பண்ணுவார். கிளைண்ட் மிஷின் இப்போ யார் யார் அட்டாச் பண்றாங்க, இந்த கிளைண்ட் மிஷின் யார் அட்டாச் ஆயிருக்காங்களோ அது ஃபுல்லாக கிளைண்ட் மிஷின். அது ஃபுல்லாகவே கிளைண்ட் மிஷின் கிடையாது. சில இதில் அதுலேயே வேற டொமைன் கண்ட்ரோலர் இருக்கலாம், கிளைண்ட் மிஷினாகவும் இருக்கலாம். இது ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். நெக்ஸ்ட் என்னன்னா, நம்ம இதில் சர்வரில் டிஎன்எஸ் சர்வர், டிஹெச்சிபி சர்வர், அப்ளிகேஷன் சர்வர், வெப் சர்வர், இது மாதிரி நிறைய இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் இதுல பார்க்க போறது டிஎன்எஸ் சர்வர். டிஎன்எஸ் சர்வர் இப்ப இந்த டிஎன்எஸ் சர்வர் எடுத்துக்கிட்டோம்னா, இதுல ரெண்டு ஜோன் இருக்கு. ஒன்னு ஃபார்வர்ட் லுக்அப் ஜோன், இன்னொன்னு ரிவர்ஸ் லுக்அப் ஜோன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கம்ப்யூட்டரை பொறுத்தவரையும் நம்பர் மட்டும்தான் அதுக்கு தெரியும். 0, 1 இது மட்டும்தான் தெரியும். நேமா நீங்க எது கொடுத்தீங்கனாலும் அதை எடுத்துக்கிறாரு. இப்ப இதை சால்வ் பண்றதுக்காக ஃபார்வர்ட் லுக்அப் ஜோன் அப்படின்னு ஒரு ஜோன் இருக்கு. இது என்ன செய்யும்னா, இதுக்கு நேம் ஃபுல்லா ஐடென்டிஃபை பண்ண தெரியும். ஐடென்டிஃபை பண்ணி ரிவர்ஸ் லுக்அப் ஜோன்ல உள்ள ஐபி அட்ரஸ்க்கு மேப் பண்ணி வரும். ரிவர்ஸ் லுக்அப் ஜோன்ல அதுக்கு ஐபி அட்ரஸ் மட்டும் தெரியும். அந்த ஐபி அட்ரஸை அது நேமுக்கு மேப் பண்ணி விடும். சொல்லிலும் உங்களுக்கு குழப்பமா இருக்கும். நம்ம உள்ளுக்கு போயில எல்லாமே கிளியரா புரியும். ஒரு சர்வர் மிஷின் இருக்கு. இதுல வரிசையா செக் பண்ணிக்கிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் இங்க இருக்கு, இந்தியா டைம் படி இருக்கு. இதுக்கு ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கோம் 192.67.100.10. ஐபி அட்ரஸ் எங்க கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இருந்தாலும் சொல்லிடுறேன். நெட்வொர்க் போங்க. சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. இதுல லோக்கல் ஏரியா கனெக்ஷன், இதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ், அங்கே ஐபி அதாவது இன்டர்நெட் புரோட்டோகால் வெர்ஷன் 4 அதை நம்ம எடுத்துக்கிறோம். அதுல நான் ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கேன் 192.67.100.10 அப்படிங்கிறது ஐபி அட்ரஸ். சப்நெட் மாஸ்க் ஐபி அட்ரஸ் ஒரு கிளாஸ், தனி கிளாஸே இருக்கு. ஃபர்ஸ்ட் இது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மிஷினோட ஐபி அட்ரஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 192.67.100.10. அதே ஐபி அட்ரஸை நான் கீழே டிஎன்எஸ் கொடுத்துருக்கேன், டிஎன்எஸ் சர்வருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்ப நம்ம பண்ண போற சர்வர் டிஎன்எஸ் சர்வர். அதே மிஷின்ல அதே ஐபி அட்ரஸ் டிஎன்எஸ் சர்வருக்கு கொடுத்தோம்னா இது டிஎன்எஸ் சர்வரா மாறிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த சிஸ்டம் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒர்க் குரூப் ஸ்டேட்டஸ். ஸோ இது யாரையும் கண்ட்ரோல் பண்ணாது, இதை யாரும் கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இதுக்கு நம்மளே ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறோம். என்ன ப்ரொமோஷன் அப்படின்னா, டொமைன் கண்ட்ரோலர் ஒரு ப்ரொமோஷன். அது வந்துருச்சு அப்படின்னா இது எல்லா சிஸ்டத்தையும் அடக்கி ஆள்ற அளவுக்கு ரெடி ஆயிருச்சு. அது எப்படி பண்றது, க்ளோஸ் பண்ணிக்கிறேங்க. ரன், இதுல போய் டிசி ப்ரோமோ,
டிசி ப்ரோமோ மீன்ஸ் டிசி அப்படிங்கிறது டொமைன் கண்ட்ரோலர், ப்ரோமோங்கிறது ப்ரொமோஷன். இது புதுசா நம்ம அதுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறோம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு விசார்ட் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இதுல வந்து கிரியேட் நியூ டொமைன் இன் ஏ நியூ ஃபாரஸ்ட். முத கிரியேட் பண்றதுனால இது நியூ டொமைன். நெக்ஸ்ட் இப்போ இது ஒரு நேம் கேக்குது. இவர்தான் வந்து இப்ப நம்ம கொடுக்க போற நேம் தான் ஃபுல்லா ஆட்சியாளர். இவர்தான் ஆட்சி செய்ய போறாரு எல்லாருமே. என்ன நேம் கொடுக்கலாம்? இதுக்கு நேம் கொடுக்கல டாட் வச்சு கண்டிப்பா நெட் டாட் நெட் அல்லது .com இது மாதிரியாவது கொடுத்துக்கலாம். நான் jet.com அப்படின்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இது போய் செக் பண்ண இது மாதிரி நேம் வந்து வேற எங்கேயும் சர்வர்ல இருக்கா. இருந்துச்சுன்னா திருப்பி வந்து எரர் அடிச்சிடும். இல்லை அப்படின்னா அடுத்ததுக்கு போயிடுறேன். இங்க விண்டோஸ் சர்வர் 2003 தான் காட்டியிருக்கு. நம்ம பண்ண போறது விண்டோஸ் சர்வர் 2008 R2. அதை செலக்ட் பண்ணிக்கிறோங்க. நெக்ஸ்ட் இங்கேயே டிஎன்எஸ் சர்வர்ல டிக் ஆயிருக்கு. இதோட நம்ம இது அப்படியே இதோட கண்டினியூஸா டிஎன்எஸ் சர்வரும் இன்ஸ்டால் ஆயிடும். கம்ப்ளீட் ஆகாது. நம்ம உள்ளுக்க போய் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் எஸ் கொடுத்துருங்க. இது வந்து லாக் ஃபோல்டர் ஃபுல்லா லாக் ஃபைல் ஃபுல்லா இதுல என்டிடிஎஸ்ல சேவ் ஆகும். சிஸ்வால் ஃபோல்டர்ல அதோட டேட்டா பேஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் இப்போ ஆக்டிவ் டைரக்டரிக்கு ஒரு பாஸ்வேர்ட் கேக்குது. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இது கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும். எடுத்து திருப்பி ரீஸ்டார்ட் ஆகும். இப்ப ரீஸ்டார்ட் ஆகுது. இப்ப அப்ளை பண்ணது கம்ப்யூட்டரோட செட்டிங்ஸ் எல்லாம். சர்வரை பொறுத்தவரையும் ஒவ்வொரு வேலையுமே டைம் எடுத்து தான் போகும்.
இப்போ நம்ம உள்ள போவோம். மேலே என்ன காட்டுது? ஜெட் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஜெட்ங்கிறது யாரு? நம்ம வந்து கிரியேட் பண்ண டொமைன் கண்ட்ரோலர். அதுல அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறது யூசர். அவருக்கு தான் எல்லா பவருமே இருக்கும். உள்ள போறான். ஓகே, இப்ப உள்ள வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம இங்க வந்து முதல்ல டிஎன்எஸ் டிக் ஆயிருந்துச்சா? டிக் ஆயிருந்தது இன்ஸ்டால் ஆயிருக்கும் நமக்கு. அதை எப்படி எங்க போய் பாக்குறது அப்படின்னா, ஸ்டார்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ், அதுல டிஎன்எஸ் இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஆனா மொத்தமா எல்லாமே இன்ஸ்டால் ஆயிருக்காது. அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணணும். அதை கரெக்ட் பண்ணணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்ப்போம். டிஎன்எஸ் வந்து கரெக்டா இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படிங்கிறத ரன் கமாண்ட்ல போய் ns lookup அப்படின்னு கொடுத்தா லோக்கல் ஹோஸ்ட் ஒன்று காட்டுது. கீழே ஒரு ஐபி அட்ரஸ் காட்டுது. நம்மளோட ஐபி அட்ரஸ் என்னது? 192.167.100. சாரி, ஒரு தடவை ஐபி அட்ரஸ் என்னன்னு பாத்துக்கிறேன். ஒன் 192.167.100.10 இதோட ஐபி அட்ரஸ். அத நம்ம இங்க அப்ளை பண்ணி பார்ப்போம். தனியா எடுத்து வச்சுக்கோங்க. திருப்பி ஒரு தடவை பாத்துக்கிறேன். 192.167.100.10 இங்க போய் இங்க ns lookup 192.167.100.10 அப்படின்னு கொடுத்தாதான் டைம் அவுட்னு வருது. அப்பனா டிஎன்எஸ் வந்து ப்ராப்பரா செட் ஆகல. ஸோ அதை வந்து எப்படி கரெக்டா ப்ராப்பரா செட் பண்றாங்கிறத இப்போ பார்ப்போம். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். முதல்ல உங்களுக்கு சொல்றேன். நேர டிஎன்எஸ்க்கு போவோம். டிஎன்எஸ் சர்வர், இந்த சர்வர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபார்வர்ட் லுக்அப்ஸ் ஒன்று இருக்கு, ரிவர்ஸ் லுக்அப்ஸ் ஒன்று இருக்கு. ஃபார்வர்ட் லுக்அப்ஸ் ஒன்ல jet.com இது நம்மளோடது, பாதி கிரியேட் ஆயிருச்சு. இதுல கிரியேட் பண்றதுக்கு எதுவுமே அவசியம் இல்லை. ரிவர்ஸ் லுக்அப்ஸ் ஒன்று எடுத்து பார்ப்போம், அதுல எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம எப்படி கிரியேட் பண்றேன்னு பாருங்க. நியூ ஜோன் கிரியேட் பண்றேன் மீன்ஸ் எப்படி வந்து மேப் பண்றேன். திருப்பி ஒரு தடவை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபார்வர்ட் லுக்அப்ஸ் jet.com கொடுத்தோம்னா அது 192.167.100.10 அப்படிங்கிறதுக்கு மேப் பண்ணிக்கிருச்சு அதுவே. ஒரு நிமிஷம். $192.167.100.10க்கு
இந்த நேம் அப்ளை ஆயிருக்கு. ஆனா ரிவர்ஸ் லுக்அப் ஜோன்ல எதுவுமே ஆகல. அதை நம்ம ஃபர்ஸ்ட் எப்படின்னு பார்ப்போம். நியூ ஜோன், நெக்ஸ்ட் பிரைமரி ஜோன் நேம், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். இப்ப இங்கே அட்ரஸ் கொடுங்க 192.67.100. இது வந்து நெட்வொர்க் பார்ட்ட கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்ததான் இந்த ரிவர்ஸ் லுக்அப் ஜோன்ல கீழே ஒன்று வந்திருக்கு. இதுல நம்ம வந்து என்ன செய்யணும்னா ஐபி அட்ரஸ நேமுக்கு மேப் பண்ணி விடணும். அது எப்படி பண்றது? இதுக்குள்ளே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க, நியூ பாயிண்டர். இதோட அட்ரஸ் 10 192.67.100.10. இப்போ இந்த ஐபி அட்ரஸ் இருக்கு. இந்த ஐபி அட்ரஸை நம்ம நேமுக்கு வந்து மேப் பண்ணிவிடணும். அது எங்கே மேப் பண்றதுன்னா ப்ரௌஸ் சர்வர்ல, ஃபார்வர்ட் லுக்அப் ஜோன்ல, jet.comல சேம் அஸ் பேரண்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே. இப்ப நம்ம NS லுக்அப் போட்டு பார்ப்போம் என்ன வருதுன்னு. 192.67.100.10. இப்ப கீழே காட்டுதா உங்களுக்கு jet.com 192.67.100.10. இல்ல jet.com போட்டோம்னாலும் இதே மாதிரி வரணும். jet.com. ஓகே, இதுலயும் பிரச்சனை கிடையாது. இப்ப நம்ம DNS சர்வர் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா யூசர் கிரியேட் பண்ண போறோம். இப்ப வந்து நம்ம எப்படி இமேஜின் பண்ணிக்கிற போறோம் அப்படின்னா, நம்ம ஒரு கம்பெனி வச்சிருக்கோம். நம்ம கம்பெனில ஒரு 3 டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஐடி டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், அட்மின் டிபார்ட்மெண்ட். இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் யூசர் வந்து இருக்காங்க. அந்த யூசர் எப்படி கிளைண்ட் மிஷின்ல லாகின் ஆகி போறதாக அப்படிங்கறத இந்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். அதை எங்கே கிரியேட் பண்ணணும்? ஸ்டார்ட், அட்மினிஸ்ட்ரேட்டர் டூல்ஸ், யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர். ஓகே, இதுல டிஃபால்ட்டா இங்க சில யூசர்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தேவையில்லை. இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றோம் 2 டிபார்ட்மெண்ட். ரைட் கிளிக் பண்ணி நியூ, அதுல ஆர்கனைசேஷன் யூனிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் யூனிட்ங்கிறது ஒரு ஃபோல்டர் மாதிரி. ஃபோல்டர்ல என்ன கிரியேட் பண்றோம்? அட்மின். ஓகே, ஒருத்தர் அட்மின் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஐடி டிபார்ட்மெண்ட். ஐடி டிபார்ட்மெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ அட்மின்ல நான் ஒரு யூசர் கிரியேட் பண்றேன். இது டிபார்ட்மெண்ட், அதுக்குள்ள வந்து அட்மின்ல ஒருத்தர் இருக்காரு. அது எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா அட்மினை கிளிக் பண்ணிக்கிறங்க. இந்த பிளாங்க் ஸ்பேஸ்ல ரைட் கிளிக் பண்ணி நியூ, அதுல போய் யூசர் மேல வந்து கொடுக்குறேன் திரு, HIRU திரு அப்படின்னு கொடுக்குறேன். எப்படி எந்த நேம்ல லாகின் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு அதே இதை கொடுத்துறேன், THIRU திரு. நெக்ஸ்ட், இதுல யூசர் மஸ்ட் சேஞ்ச் பாஸ்வேர்ட் அட் நெக்ஸ்ட் லாகான், அதை வந்து எடுத்துருங்க. பாஸ்வேர்ட் நெவர் எக்ஸ்பயர் அதுல கொடுத்துட்டு இங்க பாஸ்வேர்டை செட் பண்ணுங்க. பாஸ்வேர்டு வந்து எப்பவுமே செட் பண்ணல காம்ப்ளிகேட்டடான பாஸ்வேர்டை செட் பண்ணணும். நீங்க வாட்டி சின்னதா ஏதாவது ஒண்ணு கொடுத்தீங்கன்னா அது எடுத்துக்கிறாரு. காம்ப்ளிகேட்டட்னா எப்படின்னா ஒரு கேப் லெட்டர், ஸ்மால் லெட்டர்ஸ், நம்பர் 8 டிஜிட்டுக்கு மேல இருக்கணும். இப்படி இருந்தா மட்டுமே பாஸ்வேர்டே அதை எடுத்துக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபினிஷ். இப்ப திரு அப்படின்னு ஒரு யூசர் வந்து அட்மின்ல இருக்காரு. நெக்ஸ்ட் வந்து ஐடி, இதுல ஒரு யூசர் கிரியேட் பண்றேன். கோபி.
இதை எடுத்துறேன், பாஸ்வேர்ட் நான் ஒரு எக்ஸ்பயர் போயிடுறேன். நெக்ஸ்ட் finish. இப்ப 2 யூசர் கிரியேட் பண்ணியிருக்கான். அட்மின்ங்கிறவர்ல ஒரு யூசர் திருன்னு இருக்காரு, ஐடிங்கிறதுல கோபி அப்படின்னு இருக்காரு. இதுவரை நம்ம கிரியேட் பண்ண பிறகு நம்ம இப்ப நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா விண்டோஸ் 7 மிஷினை ஸ்டார்ட் பண்றோம். விண்டோஸ் 7 மிஷின்ல தான் இப்ப நம்ம கிரியேட் பண்ணியிருக்க எல்லா யூசரும் எங்க இருக்காங்க, சர்வர்ல இருக்க. ஆனா சர்வர்ல இருக்க யூசர் எல்லாத்தையும் நம்ம இதுல லாகின் பண்ண வைக்கணும். அதுக்கு என்ன நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த விண்டோஸ் 7 மிஷினை கிளைண்ட் மிஷினை ஆக்க போறோம். யாருக்கு கிளைண்ட், jet.com இருக்காருல அவருக்கு வந்து இது கீழ்படிந்து நடக்கிற மாதிரி பண்ண போறோம். அப்போனா இதோட ஸ்டேட்டஸ் ஃபர்ஸ்ட் என்னன்னு பாருங்க. மை கம்ப்யூட்டர்ல போய் ப்ராப்பர்ட்டிஸ், இதுல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் நேம் இருக்கு, ஃபர்ஸ்ட் பிசி அப்படின்னு. இதோட ஸ்டேட்டஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு குரூப் அப்படின்னு இருக்கு. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா சேஞ்ச் செட்டிங்ஸ், அதுல போயிட்டு சேஞ்ச். இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா அந்த டொமைனோட நம்ம ஜாயின் பண்ண போறோம். அந்த டொமைனோட நேம் என்னது, jet.com. jet.com. ஓகே. வெல்கம்னு வந்துச்சுன்னா நம்ம கிரியேட் பண்ணிருக்கிறதா கரெக்ட்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன தப்பு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுல வந்து எரர் அடிச்சிருக்கு. என்ன எரர், ஏன் எரர் வந்துச்சு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இங்க இதோட ஐபி அட்ரஸை நம்ம செக் பண்ணணும். முத நெட்வொர்க் டிவைஸ் இங்க இருக்கு. இப்ப இதோட நெட்வொர்க் எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பர்சனலைஸ்ல போனீங்கன்னா சேஞ்ச் டெஸ்க்டாப் ஐகான்ஸ், அதை போய் கிளிக் பண்ணுங்க. கம்ப்யூட்டர், யூசர் ஃபைல், நெட்வொர்க், கண்ட்ரோல் பேனல் எல்லாத்தையுமே டிக் பண்ணிக்கிறங்க, அல்லது உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கோங்க. ஓகே அப்படின்னு கொடுத்தோம்னா இங்க டெஸ்க்டாப்ல இங்க வந்துடும். இப்ப நெட்வொர்க்கை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போறோம். சேஞ்ச் அடாப்டர் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்க. இதுல லோக்கல் ஏரியா இருக்கு, போயிட்டு இதோட ப்ராப்பர்ட்டிஸ், இதுலயும் ஐபி வெர்ஷன் 6 எடுத்து விட்டுருங்க. ஐபி வெர்ஷன் 4 கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வந்து இதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும், 192.67.100 சாரி 192.67.100. அங்க 10 கொடுத்துருந்தோம், இங்க 11 அப்படின்னு கொடுத்துக்கிறோம். டேபை பிரஸ் பண்றோம். நெக்ஸ்ட் இங்க என்ன கேக்குதுன்னா ப்ரிஃபர்டு டிஎன்எஸ் சர்வர். எந்த சார் டிஎன்எஸ் சர்வர்ங்கிறது
நம்ம மிஷின் தான் டிஎன்எஸ் சர்வர். ஸோ அந்த மிஷினோட ஐபி அட்ரஸ் கொடுக்கணும் 192.67.100.10. இது செட் ஆகாதனால தான் நமக்கு அந்த எரர் அடிச்சிச்சு. இப்போ அந்த எரர் வரவே வராது. மை கம்ப்யூட்டருக்கு போங்க, ப்ராப்பர்ட்டிஸ், ஒர்க் குரூப் ஸ்டேட்டஸ்ல இருக்கு, சேஞ்ச் செட்டிங்ஸ், சேஞ்ச் டொமைன்ல போயிட்டு jet.com யார் கண்ட்ரோல் பண்ண போறா அப்படின்னா இந்த jet.com இதை கண்ட்ரோல் பண்ண போறாரு. ஓகே அவங்க கொடுத்ததும் யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கணும். இது எங்கே உள்ள யூசர் நேம் பாஸ்வேர்டுனா நம்ம jet.comல இருக்கிற யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கணும். யூசர் நேம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர். ADMINISTRATOR administrator. Next password. வெல்கம் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம பண்ணியிருக்க கரெக்ட். திருப்பியும் எரர் வச்சுச்சுன்னா என்னங்கிறத பார்ப்போம். வெல்கம் டு jet.com வந்துருச்சு. இங்க ஓகே கொடுத்துறோம். ரீஸ்டார்ட் கேக்குது. ஓகே க்ளோஸ், ரீஸ்டார்ட். ஸோ இப்போ சக்சஸ்ஃபுல்லா ஒரு கிளைண்ட் மிஷினை அதோட போய் அட்டாச் பண்ணிட்டான். இப்போ அதனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத இப்போ ஒவ்வொன்றா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஆல்ட் கண்ட்ரோல். இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிசில ஃபர்ஸ்ட் அப்படின்னு காட்டியிருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் உள்ளுக்க போறேன். அதர் யூசர் எடுத்துக்கிறேன். jet.com அல்ல ஜெட் ஸ்லாஷ் அட்மினிஸ்ட்ரேட்டர். யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கறது எப்படின்னு பார்த்ததுன்னா ஜெட் அப்படிங்கிறது நம்ம டொமைன் கண்ட்ரோலர். அதுல அட்மினிஸ்ட்ரேட்டர் லாகின் ஆக போறாரு. அதுக்கான பாஸ்வேர்ட். ஓகே இப்ப என்னாச்சு, உள்ளுக்க வந்துட்டான். இப்ப இங்க கிளிக் பண்ணி பாருங்க. இங்க காட்டுறது யூசர். இப்ப அட்மினிஸ்ட்ரேட்டர்ங்கிறவரு உள்ளுக்கு வந்திருக்காரு. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஏற்கனவே 2 யூசர் கிரியேட் பண்ணியிருக்கோம். திருன்னு ஒண்ணு, கோபின்னு ஒண்ணு. அவங்க 2 பேரும் இந்த மிஷினுக்குள்ள லாகின் ஆக முடியுமா அப்படிங்கறத பார்ப்போம். போயிட்டு லாக் ஆஃப்.
இப்போ இங்க சுவிட்ச் யூசரை கிளிக் பண்ணிக்கிறங்க. அதுல போய் அதர் யூசர் ஜெட் ஸ்லாஷ், எப்பவுமே மறந்துடாதீங்க ஃபர்ஸ்ட் நேம் என்ன வரணும் அப்படின்னா நம்மளோட டொமைன் கண்ட்ரோலரோட நேம். jet.com இருக்குல்ல, அல்ல jet.com வைக்க வேணாம், ஜெட்னு மட்டும் போட்டுக்கிறோம். திருன்னு ஒரு யூசர் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். அவர் இதுக்குள்ள லாகின் ஆக முடியுதான்னு பார்ப்போம். ஓகே, அவரும் உள்ளுக்க போறாரு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கோபியும் உள்ளுக்கு வர முடியுமான்னு பார்ப்போம். போயிட்டு லாக் ஆஃப். சுவிட்ச் யூசரை கிளிக் பண்ணிக்கிறங்க. அதர் யூசர் ஜெட் ஸ்லாஷ் கோபி டேப். ஸோ கோபியும் உள்ளுக போய் லாகின் ஆகிறது. அவருக்கு ஒரு டெஸ்க்டாப் ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு ஓரலா கொஞ்சம் சம்மரியா சொல்லிடுறேன். இதை ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சோம், ஒரு சர்வர் கிரியேட் பண்ணா, நெக்ஸ்ட் டிஎன்எஸ் செட் பண்ணா, நெக்ஸ்ட் கிளைண்ட் மிஷினை ஆட் பண்ணியிருக்கான். இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, அட்மின்ல திரு இருக்காரு, அவரை ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ், இதுல போய் அக்கௌண்ட், இதுல ரெண்டு இது கொடுத்துருக்கா, லாகின் ஹவர்ஸ், லாக் ஆன் டு அப்படின்னு. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, லாகின் ஹவர்ஸ்னா எந்த டயத்துல மட்டும்தான் இவரை வந்து உள்ளுக்க வர முடியும் அப்படிங்கிறது. லாக் ஆன் டூனா இப்போ 10 கம்ப்யூட்டர் இருக்குன்னா எந்த கம்ப்யூட்டரை மட்டும் இவர் வந்து உள்ளுக்க போகணும் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் லாக் ஆன் ஹவர்ஸ் உங்களுக்கு சொல்றேன். லாக் ஆன் ஹவர்ஸை டிக் பண்றேன். இன்னைக்கு ஆக்சுவலா என்ன டேட்டு, இன்னைக்கு 10. இவர் வந்து சண்டே மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும், மற்ற நாள் ஃபுல்லா ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம செட் பண்ணணும். வச்சுட்டு டினைடு கொடுத்துறான். ஓகே, அப்ளை. ஓகே, இப்போ என்னன்னா இவர் சண்டே மட்டும்தான் இவர் வந்து லாகின் ஆகி வேலை ஆக்க முடியும். அது எப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். விண்டோஸ் 7 மிஷின் போறான், லாக் ஆஃப் பண்றான். சரி, இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். சுவிட்ச் யூசர்ல போய் அதர் யூசர், இதுல ஜெட் ஸ்லாஷ் திரு, இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா, யுவர் அக்கௌண்ட் ஹேஸ் டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் prevent you from login on at this time, please try again. இந்த டயத்துல உங்களால உள்ளுக்க வர முடியாது அப்படின்னு சொல்லுது. கோபியை போய் பார்ப்போம். ஜெட்டுக்கு ஜெட் கோபி
இவர்னால லாகின் ஆக முடியுது. இப்ப சர்வருக்கு வரோம். யூசர் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் போறோம். இப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அட்மின். இப்ப அவர் கண்டிப்பா எல்லா நாளும் ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஸோ நம்மகிட்ட வந்து கேட்குறா, சார் நான் இன்னமே இருந்து டெய்லி ஒர்க், எனக்கு டெய்லி ஒர்க் கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம என்ன செய்யணும், ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போகிறோம், அக்கௌண்ட்ஸ்க்கு போகிறோம், லாக் ஆன் ஹவர்ஸ்க்கு போகிறோம், எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறோம். பெர்மிட் கொடுத்து ஓகே, அப்ளை, ஓகே. இப்ப சர்வர் மிஷின்ல சாரி கிளைண்ட் மிஷின் லாக் ஆன் ஆக முடியுதான்னு பார்ப்போம். லாக் ஆஃப். சுவிட்ச் யூசர் jet/திரு இப்ப அவரால் ஒழுங்கா லாகின் ஆக முடியுது. இதுல இன்னும் ஒரு ஆப்ஷன் மட்டும் இருக்கு, அதை மட்டும் சொல்லிட்டு இந்த கிளாஸ் இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிடுவோம். திரு அவரோட ப்ராப்பர்ட்டிஸ் போறான், அக்கௌண்ட்ஸை பார்க்குறான். இங்க லாஸ்டா பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் அப்படின்னு இருக்க. இப்ப என்னன்னா ஒருத்தர் வேலையை விட்டு நிக்க போறாரு, அவர் நிக்கிறாருன்னா அவரோட அக்கௌண்ட் வந்து எந்த டேட்ல இருந்து இனிமேல் ஒர்க் ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இங்க எண்ட் ஆஃப்ல போய் அந்த டேட்டை நம்ம கொடுத்தோம்னா கரெக்டா வந்து அந்த டேட் வர்ற அன்னைக்கு அவர் யூஸ் பண்ண முடியாது, எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகே, இதுவரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து குரூப் பாலிசின்னு இருக்கு, அது எப்படிங்கிறத அடுத்த பார்ட்ல நம்ம பார்ப்போம். இதுவரை என்னோட வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ. உங்களோட கமெண்ட்ஸையும் சொல்லுங்க.